அன்பு வந்து சொல்லிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி வந்து அண்ணன் எனக்கு சும்மா இருந்தேன் அண்ணி வராங்க அப்படின்ற மாதிரி வந்து சைகை காட்டுறாரு. ஆனால் கார்த்தி வந்து சொல்கிறத புரிஞ்சுக்காமல் அன்பு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு. எவ்வளோ பெரிய சூப்பரான ஐடியா கொடுத்துட்டா எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நைட்டெல்லாம் வந்து கண்மணியோட அனுப்பில் ஐயோ அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கண்மணி கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே கண்மணி அங்கே வராங்க. வந்துட்டு அப்படியே மறைக்கிறாங்க. ஐயோ இவ எப்படா வந்தா? நான் தான் சொல்லிகிட்டே இருந்தேன் நானே, நீ எங்கன்னு கேட்டேன், நல்லா மாட்டிக்கினே அன்னிக்கிட்ட நான் வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்பேன். டே இருறா மாட்டி விட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கண்மணி அது வந்து சே இவ்வளோ கேவலமான ஆகிட்டீங்க, ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்குலாம் இதெல்லாம் வெக்கமாக இல்லையா இப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. இதில் நான் ஏன் வெக்க பண்ணோம், என் பொண்டாட்டி கூட நான் சந்தோஷமாக இருந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது? இங்கே பாருங்கள், இப்போ உங்கள் பொண்டாட்டி நான் கிடையாது, புரியுதா? அப்போது என்ன நீ இப்படி சொல்கிற? எப்போவுமே நீ என் பொண்டாட்டி தான் கண்மணி. இங்கே பாருங்கள், எப்போ வந்து நம்ம 2 பேருக்குள்ளே பிரிவு ஏற்படுச்சோ அப்போவே வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. நமக்குள்ளே தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் இது நல்லாவே இருக்காது. போனால் போது ஆபத்து இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து நான் ஹெல்ப் பண்ணால், ஆனால் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, அந்த ஹெல்ப்பை இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை எல்லாம் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னாலும் பேசிக்கோ கண்மணி, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. என் மைண்டு ஃபுல்லாக நேற்று நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா அது அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சே எவ்வளோ சொல்லி கூட இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அங்கே வந்து போகிறாங்க. உடனே வெளியில் அங்கே வராங்க. வெளிலாம் பார்த்துட்டு ரொம்ப வந்து கண்டுக்காமல் வந்து சந்தோஷமாக வந்து போயிட்டே இருக்காரு. அப்போ வந்து ஒரு நிமிஷம் அன்பு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன வேணும் உனக்கு, எதுக்காக வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? இப்போ உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு தோணல. நான் வேறு மூடில் இருக்கேன். என்ன மூடில் இருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சாகணும், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் பண்ணுறது சரியில்லையா? என்கிட்ட வந்து என்னை பார்த்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் கண்மணிக்கிட்ட போய் எவ்வளோ இன்சல்ட் பண்ணுறா உங்களை, அப்போ கூட அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது வந்து அசிங்கமாக இல்லையா? ஒருத்தர் அவாய்ட் பண்ணால் அவங்ககிட்ட போய் பேசிகிட்டே இருப்பீங்களா? ஆமாம், உனக்கு மட்டும் நான் அசிங்கமாக இல்லை, நான் உன்னை எவ்வளோ அவாய்ட் பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட வந்து வழியிறியே, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அன்பு, நீங்கள் லிமிட்டை ரொம்ப கிராஸ் நீ தாண்டி ரொம்ப கிராஸ் பண்ணிகிட்ருக்க. என் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்க, ஆஃபீஸ்லேயும் கொடுக்குற, வீட்லேயும் கொடுக்குற, ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் சந்தோஷமாக இருக்கிறது உன்னை பார்த்து உனக்கு வயிறு எரியுது. எனக்கு தெரியாதா வயிறு ஏன் எரியுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் கேட்டுட்டு ரொம்ப வைத்தறிச்சல்பட்டுக்கோ. என்ன தெரியுமா, அடுத்த ப்ராசஸிங்கும் ஆரம்பிச்சிட்டேன். ப்ராசஸிங்க? ஆமாம், அடுத்தது என்ன, எங்கள் கணவன் மனைவி நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் பேபி தானே, அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு வெண்ணிலாவுக்கு தலையே சுற்றுது. அன்புக்கு என்ன சொல்கிறாரு, குழந்தை பெற்றுக்க போகிறாரா? என்ன இது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, கண்மணி அன்பு ஒன்றும் ஒன்றாவே சேரலையே, எப்படி இதெல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அன்பு வேணும் தான் என்னை எரிச்சலாக்கிறதுக்கு இப்படி பேசிட்டு போகிறாரு. ஓ அன்பு, உங்களுக்கு இப்படிலாம் வந்து ஒரு எண்ணம் இருக்கா? விடமாட்டேன் அன்பு, விடமாட்டேன். நீங்கள் உங்கள் அம்மாக்காக கண்மணி கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கணும்னு எண்ணம் கூட வந்துடுச்சா உங்களுக்கு? இந்த அளவு நீங்கள் போவீங்கன்னு எதிர்பார்க்கல, ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள் மனசில் நான் தானே இருக்கேன், அதை கூடிய சீக்கிரம் நான் நிரூபிக்கிறேன், அந்த கண்மணியை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணா யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து வழக்கம் போல் சிவகாமிக்கு எல்லா வேலையும் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. வெள்ளா வந்து அங்கே வராங்க. வெள்ளா வந்து பார்த்து முறைக்கிறாங்க சிவகாமியும் வெள்ளாவை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து வெள்ளா வந்து கண்மணி உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்றாங்க. உங்ககிட்ட எனக்கு எதுவும் பேச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்மணி. ஆனால் நான் பேசணும் அப்படின்னு இவ என்ன பேச போகிறா கண்மணிக்கிட்ட, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு அத்தையோட வேலை நிறைய இருக்குது, உங்ககிட்ட பேசலாம், எனக்கு டைம் கிடையாது. எனக்கு மட்டும் நான் டைமாக இருக்குது, முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசணும் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னோன்னா அப்படியே பார்க்குறாங்க. இவங்க இதெல்லாம் நீ நர்சிங் வேலைலாம் நீ பண்ணுன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா இவங்க நல்லா தான் இருக்காங்க, வேறும்னே உங்ககிட்ட நடிக்கிறாங்க, இதை சொல்ல தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே கண்மணி வந்து அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு அவங்க பாட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. என்ன கண்மணி, நான் இவ்வளோ சொல்கிறேன், நீ நம்ப மாட்டியா? உண்மையே அதான், உண்மையிலே சொல்ல போனேன், ஸ்வேதா சொன்னாங்கல்ல அதெல்லாம் உண்மைதான், இவங்க நடிக்கிறாங்க, இவங்க கதையை நீ நம்பாத, இவங்களை விட்டுட்டு முதல்ல நீ வீட்டை விட்டு போ புரியுதா அப்படின்றாங்க. ஓ என் கண்மணி வீட்டை விட்டு அனுப்பதான் வந்திருக்காளா, இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. வந்து சிவகாமி, நீங்கள் என்ன முறைச்சாலும் சரி, இவளை வீட்டை விட்டு போக விடாமல் தடுக்கவே முடியாது, எப்படி இவளை நான் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, தேவையில்லாத விஷயத்தில் ஏன் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க? இங்கே பார், அத்தை நல்லா இருந்தாங்கன்னா அந்த நிமிஷம் நானே வீட்டு விட்டு போயிடுவேன், ஆனால் அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் வீட்டு விட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, மரியாதைங்கிறது போ அப்படின்னாங்க. அதிர்ஷ்டம்